ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா crochet bouquet ஃப்ளவர் கிளாஸ்ல இன்னைக்கு வந்து நம்ம டைசி ஃப்ளவர் தான் வந்து பார்க்க போறோம். இந்த டைசி ஃப்ளவர் வந்து மெயின் ஃப்ளவராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு சைட் ஃப்ளவராகவும் யூஸ் பண்ணலாம். லைக் மெயின் ஃப்ளவர்னா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 3 or 4 ஸ்டெம்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி அது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவரா பொக்கேவா கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் கூட பேர் பண்ணலாம், செகண்ட் ஃப்ளவரா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ரோஸ் கூட வந்து செகண்ட் ஃப்ளவரா வந்து ஆட் பண்ணலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அண்ட் எல்லோ கலர் காட்டன் யான், அப்புறம் கிரீன் கலர்ல வந்து அக்ரிலிக் யான் வந்து எடுத்திருக்கேன் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ளாரை ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து ஸ்டெம்மு, அப்புறம் 2.5 mm ஹூக்கு, அப்புறம் வந்து சில்வர் ஒயர். ஸோ இவ்வளோதான் நமக்கு தேவையானது. இந்த ஒயிட் கலர் லில்லிக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு லாவெண்டர் ஆட் பண்ணலாம் ஒயிட்க்கு பதிலாக, இல்லைன்னா வந்து பிங்க்கு, இந்த மாதிரி வந்து ஆரஞ்சு, இந்த மாதிரி மல்டி கலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட்க்கு பதிலாக. நான் வந்து இதில் ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் எல்லோ கலர் யான் சென்டரில் வருதுல்ல, ஸோ சென்டரை தான் இப்போ நம்ம மேக் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஃப்ளார் வந்து மேக் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ மேஜிக் ரிங் போட்டுட்டு இதில் வந்து 6 சிங்கிள் crochet வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சிக்ஸ் சிங்கிள் crochet ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மேஜிக் ரிங்கை நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து 6 சிங்கிள் crochet போட்டோம்னா அதில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல வந்து நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ரவுண்டு 2ல பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸ்லயும் நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ செகண்ட் ஸ்டிச்சுக்கு இன்க்ரீஸ் பண்றேன். ஒரே இடத்துல 2 சிங்கிள் crochet போடுறது தான் இன்க்ரீஸ். தேர்ட் சிங்கிள் crochetல இன்க்ரீஸ் பண்றேன். ஃபோர்த் சிங்கிள் crochetல இன்க்ரீஸ் பண்றேன். ஃபிஃப்த் சிங்கிள் crochetல இன்க்ரீஸ் பண்றேன். அண்ட் சிக்ஸ்த்லயும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக ரோ 2ல பார்த்தீங்கன்னா 12 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரோ 3 ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ரோ 3ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட போகிறோம். ஸோ டோட்டலாக வந்துட்டு 12 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 12 சிங்கிள் crochet முடிச்சுட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணி த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம கிரீன் கலரில் வந்து பண்ண போகிறோம். இது பேக் சைடுக்காக சேம் மேஜிக் ரிங் போட்டுட்டு இதில் வந்து 6 சிங்கிள் crochet ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் crochet போட்டோம்ல அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ரோக்கு வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 6 ஸ்டிச்லேயும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன், ரெண்டாவது இன்க்ரீஸ் பண்ணுறேன்,
மூணாவது இன்க்ரீஸ் பண்றேன். நாலாவது இன்க்ரீஸ் பண்றேன். அஞ்சாவது இன்க்ரீஸ் பண்றேன். ஆறாவது இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ டோட்டலா வந்து 12 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து ரவுண்டு 2ல வரும். இப்போ ஸ்டார்டிங்ல போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரோ 3க்காக பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 3ல வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. டோட்டலா ரோ 3ல வந்துட்டு 12 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து வரணும். இப்போ ஸ்டார்டிங்ல போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு த்ரெட்டை வந்து கொஞ்சம் லென்த்தா விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லோ அண்ட் கிரீனை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சில்வர் ஒயர் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து மிடில் ஃபிங்கரோட அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். அதை விட கொஞ்சம் லென்த்தா. ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டா ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கார்னர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு யானை வந்து நாட் போட்டு விட்டுருக்கணும். இந்த மாதிரி வந்து நாட் போட்டு விட்டுருங்க. இப்போ இதை வந்து அந்த கிரீன் கலர் ஸ்டெம் இருக்குல்ல இதுக்குள்ள வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இந்த கம்பி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் இங்கே நம்ம நாட் வந்து கட்டி விட்டுருக்கோம். ஸோ இந்த எக்ஸஸ் யான் எல்லாமே வந்து நீங்கள் உள்ள வந்து செட்டில் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து அந்த எல்லோ கலர் பார்ட் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணிக்கணும். ஒயிட் கலர் யான் எடுத்துட்டு இதில் ஒரு ஸ்லிப் நாட் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த எல்லோ அண்ட் கிரீன் பேக் அண்ட் ஃப்ரண்ட் இருக்கு பாருங்க. நம்ம எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணியிருப்போம்ல அதே இடத்துல வந்து ரெண்டத்தையும் இந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்லிப் நாட்டை வந்து வெளியே எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதில் 4 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 4 செயின்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ட்ரிபிள் க்ரோஷே சேம் ஸ்டிச்சில் போடணும். ஸோ இப்போ வந்துட்டு அகெயின் வந்து 4 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பக்கத்து ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா 4 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு ட்ரிபிள் க்ரோஷே சேம் ஸ்டிச்சில் ஆட் பண்ணுறேன். அகெயின் 4 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணுறேன். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா 4 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே சேம் ஸ்டிச்சில்.
அகைன் 4 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ நான் 3 டைம் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன். 12 ஸ்டிச்சஸ்லேயே வந்துட்டு 12 பெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அகைன் 4 செயின் ஆட் பண்ணுறேன். சேம் அதே இடத்துல வந்துட்டு ஒரு ட்ரிபிள் crochet ஆட் பண்ணுறேன். அகைன் 4 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பக்கத்து ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். அகைன் 4 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக வந்து பெட்டல்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஒரு 2 பெட்டல்ஸ் இருக்கும்போது, இந்த கேப்ல வந்து எக்ஸஸ் யானை எல்லாத்தையுமே வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிட்டு, கொஞ்சோண்டு ஃபைபர் ஃபில்லி வந்துட்டு நான் உள்ள வந்து இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ ஃபைபர் ஃபில்ல உள்ள இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம், அகைன் வந்து பெட்டல்ஸ் போட கன்டின்யூ பண்றேன்.
இதுதான் வந்து ஃபைனல் பெட்டல். ஸோ ஃபைனல் பெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேம் ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம்ல, அதே இடத்துல தான் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு, ஒரு செயின வந்து ஆட் பண்ணி த்ரெட்ட வந்து லென்த்த விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டைசி ஃப்ளார் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கட் பண்ண அந்த எக்ஸஸ் யானை வந்துட்டு உள்ள வந்து ஹைட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த சில்வர் ஒயரை வந்து நம்ம ஸ்டெம்மா கன்வெர்ட் பண்ண போறோம். நம்ம கிரீன் கலர் அக்ரிலிக் யானை வச்சு டாப் டு எண்ட் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து சுத்தி எடுத்துக்கலாம். சேம் நம்ம பிஃபோர் 2 ஸ்டிக்குக்கும் சுத்தணும்ல, அதே மாதிரி தான் கேப் விடாம இந்த மாதிரி ஃபுல்லா சுத்தி எடுத்துக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் எண்ணி 4 ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ இதே மாதிரி 5 அணை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு லீஃப் வந்து நம்ம பார்த்துடலாம். லீஃபுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதில் வந்து 13 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பதிமூணு செயின்ஸ் போட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம சில்வர் ஒயர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். எப்போ மாதிரி நான் செயின்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி கம்பி அளவு வச்சு கட் பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு 2ஆ ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கம்பியை வந்து ஆட் பண்ண போகிறோம். எப்போவும் நம்ம லீஃப் போடுற மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் இருந்துட்டு இப்போ சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். 11 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ 11 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறமா கடைசியா ஒரு செயின் இருக்கும். அந்த செயின்ல பார்த்தீங்கன்னா ஒரே செயின்ல 3 சிங்கிள் க்ரோஷே வந்து போட போறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா எண்டுக்கு தள்ளிக்கலாம். இப்போ வந்துட்டு கம்பியை மறுபடியும் வந்து இந்த மாதிரி நல்லா சரி பண்ணிட்டு இந்த சைடு வந்து 11 சிங்கிள் க்ரோஷே போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ கடைசி சிங்கிள் க்ரோஷேயும் போட்டுட்டேன். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம்ல, அதில் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து இப்போ சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இப்போ வந்து 2 செயின்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். அகெயின் வந்து 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ பக்கத்து ஸ்டிச்சில் வந்து சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸோ அகெயின் வந்து 2 செயின்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ சிங்கிள் க்ரோஷே போடுறேன் அண்ட் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணுறேன். அகெயின் வந்துட்டு 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாமே வந்துட்டு நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்டில் வந்துட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே லீஃபில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எந்த வந்து கட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டுக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு லீஃபையும் வந்து நம்ம ரெடி பண்ணணும். டோட்டலாக இந்த 5 டெய்ஸி ஃப்ளவருக்கு வந்து 2 லீவ்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளவர் ஸ்டிக் எடுத்துக்கலாம். நான் 10 இன்ச்சில் வந்து ஸ்டிக்கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டெய்ஸி ஃப்ளவரை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே இருந்து வந்து அக்ரிலிக் யான் வந்து சுற்ற ஆரம்பிக்கணும்.
ஸோ இப்போ செகண்ட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இது வந்து ஒரு ஒரு 20 ரோஸ் சுத்துனதுக்கு அப்புறமா இன்னொரு ஃப்ளார்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இன்னொரு ஃப்ளாரையும் இந்த சைடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4வது ஃப்ளாரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 5வது ஃப்ளாரையும் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து இந்த எண்டில் வந்து 2 லீஃபையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு லீஃபை வச்சுட்டு கொஞ்சம் யானை சுற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லீஃபையும் வச்சுக்கிறேன். இப்போ எண்டு வரைக்குமே சுற்றிட்டு எண்டில் வந்துட்டு க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டைசி ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் மெயின் ஃப்ளவரோட பொக்கேவாக ரெடி பண்ணணும்னா இதே மாதிரி இன்னும் ஒரு 3 ஸ்டிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அந்த மாதிரி ரெடி பண்ணி இதை ஒரு தனியாக ஒரு பொக்கேவாக wrap பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன டைம் வந்துட்டு சன்ஃப்ளவர் செஞ்சுருந்தோம்ல அது கூட வந்து இதை ஆட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் சன்ஃப்ளவர் இல்லைன்னா ரோஸ் கூட கூட நம்ம வந்துட்டு ஆட் பண்ணலாம், இல்லை இந்த 3த்தையும் சேர்த்து கூட பொக்கே பண்ணலாம். நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நான் டைசி ஃப்ளவர் கூட பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் தான் வந்து ஆட் பண்ணுறேன். ஒயிட் கலர் பொக்கே ஷீட்டை எடுத்துட்டு இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் போன டைம் நான் ஒரு பொக்கே ராப் சொல்லி கொடுத்தேன்ல அதே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து வேற மெத்தட். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை 3த்தையும் வச்சுட்டு நான் நாட் போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த பொக்கே ஷீட்டை மடித்து இது கூட வந்து நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா நாட் போட்டதுக்கு அப்புறமா பிளாக் கலர் பொக்கே ஷீட் வந்து எடுத்துட்டு பாதி மட்டும் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ பின்னாடி வந்து கொஞ்சமாக மடிச்சு விட்டுட்டு இதையும் வந்துட்டு சேம் இதே மாதிரி நம்ம 2 சைடையும் மடித்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு செலோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி ஃபோல்டு பண்ணி இந்த சைடில் ஒன்றும் இந்த சைடில் ஒன்றும் ப்ளேஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் செல்லோ டேப் போட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நிற்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடித்து இந்த ஃப்ரண்ட்டில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி வச்சு பின்னாடியே ஒரு செல்லோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த செலோ டேப் பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம அப்போதைக்கு அது ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம டைட்டா வந்துட்டு சாட்டின் ரிப்பன் வச்சு நாட் போட்டதுக்கப்புறம் அது கழண்டு வராது. ஸ்ட்ராங்காவும் இருக்கும். ஸோ இந்த மாரி 2 பிளெயினா வச்சுக்கலாம். இல்லன்னா இது கூட ரோஸையுமே ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதுவுமே வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற கலர் அப்படி எல்லோ, ஒயிட் அண்ட் ரெட், கிரீன் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு காம்பினேஷன்ல வந்து இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.